Good morning students. Today we are going to introduction to rocket propulsion. So rocket propulsion வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். So principle of rocket அப்படினு பாத்தீங்க அப்படினா நமக்கு தெரியும் நியூட்டன்ஸ் உடைய third lawவும் conservation of linear momentum தான் ராக்கெட் உடைய propulsion. ஸோ ராக்கெட் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெட்டு ராக்கெட் யூஸ் பண்ணும்போது ஸ்பேஸில் வந்து நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணணும், இந்த மாதிரி சம் ஸ்பேஸை வந்து ரிசர்ச் பண்ணணும், இந்த கம்யூனிகேஷன் பர்பஸ் நிறைய வந்து நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். மிலிட்ரி சம் சீக்ரெட்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன மாதிரியான யூசேஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் ராக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா அசிஸ்டட் டேக் ஆஃப் மிசைல்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டைல்ஸ் இதெல்லாம் நமக்கு ராக்கெட்ஸுடைய யூசஸில் பார்க்கலாம். அதாவது ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் ராக்கெட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் மிசைல்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் ப்ரொஜெக்டைல்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் கூட நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ராக்கெட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்ஸு அந்த சேட்டலைட்ஸை நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணி நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரிஞ்சிட்ருக்கோம், அட்வான்டேஜஸை நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போது அதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸோடைய தேர்ட் லாவும் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தான் அதனுடைய பிரின்சிபலாக இருந்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதில் the chemical energy stored in the fuel is converted into kinetic energy by burning the fuel in the thrust chamber and the subsequent expansion in the nozzle to produce thrust. Rockets obtain thrust by reaction from the ejection of fast moving exhaust fluid from the rocket engine. ஸோ என்ன நடக்கும்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபியூவல் அது வந்து கெமிக்கல் எனர்ஜியாக இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் எனர்ஜி அது கைனெட்டிக் எனர்ஜியாக மாற்றும். எப்போன்னா பேர்ன் ஆகும் பொழுது ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகும் பொழுது அந்த மாதிரி அது சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும் பொழுது அதில் இருந்துட்டு சம் கேஸ் வந்து வெளியில் வரும். அது வந்து ஃபியூவல்லேருந்து சேம்பர் மூலமாக இருக்கும். ஸோ அப்போ நாசில் வழியாக அந்த ஃபாஸ்ட் கேஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும், வெளியில் வரும். அதாவது என்ன பண்ணுவோம்னா அதாவது சாலிட் ராக்கெட் ஆர் லிக்விட் ராக்கெட் எதுவாக இருந்தாலும் ஃபியூவலை எங்கே ஃபில் பண்ணுவோம்னா ப்ரொப்பலண்ட் டேங்க்கில் ஃபில் பண்ணிவிடுவோம். அப்படி ப்ரொப்பலண்ட் டேங்க்கில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ராக்கெட் நம்ம ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபியூவல் நல்லா ஃபுல்லாக எரிஞ்சு அது வழியாக ராக்கெட்டில் இருக்கக்கூடிய நாசில் வழியாக கேஸ் வந்து வெளியில் வரும். அப்படி கேஸ் வெளியில் வரும்பொழுது என்ன ஆகும்னா மொமெண்டம் ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ்ட் ஆகக்கூடிய மொமெண்டத்தை என்ன பண்ணி ஆகணும், பேலன்ஸ் பண்ணணும். அப்படி இல்லை ராக்கெட் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், மிஸ்பிஹேவ் மாதிரி ஆகும். ஸோ அப்போ அந்த மொமெண்டத்தை வந்து ஈக்குவல் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சேம்பர் இருக்கு இல்லையா, அந்த சேம்பரில் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பேக் சைடில் ப்ரொடியூஸ்ட் அந்த மொமெண்டத்துக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ராக்கெட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்ருக்கும். இதுதான் அதனுடைய ஒர்க்கிங்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி மூவ் ஆகிற ராக்கெட் பார்த்தீங்கன்னா while in motion mass of the rocket gradually decreases. அது வந்து என்ன ஆகும்னா மோஷனில் இருக்கும்போது ராக்கெட்டுடைய மாஸ் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் நம்ம ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய ஃபியூவல் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிற வரைக்கும் அதனுடைய மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்ருக்கும். இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து எப்படி நாசில் வழியாக வெளியில் வருது அப்படிங்கிறத இந்த ஃபிகர் வந்து நமக்கு காட்டும். ஓகேங்களா? அப்போ அந்த நாசில் வழியாக வெளில வரும்போது இது ப்ரொப்பலண்ட் டேங்க். அந்த ப்ரொப்பலண்ட் டேங்க்கில் நமக்கு இந்த மாதிரி நடக்குதுங்கிறது தெரியும். அப்போது அந்த சாம்பரில் இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகும், ரியாக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும் போது அந்த ராக்கெட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நம்ம ஃபோர்ஸை கொடுக்காத போது லீனியருக்கான மொமெண்டம் வந்து கன்சர்வ்டுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ராக்கெட்டோடைய மாஸ் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அது எது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா which results in gradual increase in velocity of the rocket. ராக்கெட்டோடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதாவது ராக்கெட்டுடைய மாஸ் வந்து ஆல்டிடியூடுக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அட் ஒன் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா நம்மளுடைய ஸ்பேஸை விட்டு எஸ்கேப் ஆகக்கூடிய வெலாசிட்டி அதுக்கு சஃபிஷியண்ட்டாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வெலாசிட்டி ஸ்டாப் ஆகிடும். இதுதான் நம்ம ராக்கெட்டோடைய ப்ரொபல்ஷனுடைய. Next topic we move on Newton's universal law of gravitation. ஸோ யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னா நியூட்டன்ஸுடைய யூனிவர்சல் லான்னும் போது யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் நடுவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த லா. ஓகேங்களா?
this law states that every particle of matter in this universe attracts every other particle with a force. இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் மேட்டர் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அட்ராக்ட்ஸ் பண்ணிக்கும். எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர். ஸோ எல்லாமே என்ன பண்ணும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அதனோட மேட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மேட்டர்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித் எ ஃபோர்ஸ் அப்படி இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், தட் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் their masses. அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுடைய மாசஸை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அந்த ஃபோர்ஸ். அண்ட் திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட். செகண்ட் ஒன் என்னன்னா, தட் ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ masses. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ masses. இதுதான் நம்ம இந்த லா சொல்கிறது. அப்போ என்னென்னா, எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும். அண்ட் அப்படி அட்ராக்ட் பண்ணுறது ஒரு ஃபோர்ஸோடு தான் அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த ஃபோர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு square of the distance between them. Square of the distance between them. So F is directly proportional to m1 m2 divided by r square. F is directly proportional to m1 m2 divided by r square. Okay, and this force does not depends on the medium where they are placed. நம்ம எங்கே கொண்டு போய் வச்சுருக்கோமோ அந்த மீடியத்தோடைய கேரக்டரிஸ்டிக்ஸையோ இல்லை அதனுடைய நேச்சரையோ எதையுமே இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்காது, டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே அட்ராக்டிவாக இருக்கும், எந்த மீடியத்தையும் அது டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ F is directly proportional to m1 m2 divided by r square. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை கேன்சல் பண்ண நம்ம எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். that constant here F is equal to g m1 m2 divided by r square. Here g is called as universal gravitational constant. இதனுடைய SI யூனிட்டும் வேல்யூவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் g ஓட வேல்யூ வந்து 6.674 10 power minus 11 Newton meter square per kilogram square. Newton meter square kilogram minus 2 அப்படின்னு படிக்கக்கூடாது. Newton meter square per kilogram square. Newton meter square per kilogram square. This is the universal law of gravitation. 2 mark questions கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. Next topic, acceleration due to gravity. Acceleration due to gravity. So acceleration due to gravity na என்ன? Suppose நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போடும்பொழுது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் சேஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அப்படி வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் போனதும் ஜீரோ ஆகிடும். அதாவது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் அது என்ன ஆகிடும், மேக்ஸிமம் ரீச் ஆகிடும். ஆஃப்டர் தட் பர்டிகுலர் ஹைட் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆரம்பிக்கும், கீழே விழ ஆரம்பிக்கும். அப்படி கீழே விழறது எதனால் கீழே விழும் அப்படின்னு சொன்னால், நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம கொடுக்குற நம்ம இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி கொடுக்கணும் இல்லையா, அந்த இனிஷியல் வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே போனது ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் என்ன ஆகும், ரீச் ஆகிடும். ஆஃப்டர் தட் பர்டிகுலர் வெலாசிட்டி பர்டிகுலர் ஹைட் அந்த வெலாசிட்டி ஜீரோ ஆகிடும். வெலாசிட்டி ஜீரோ ஆனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், கீழே விழும். அப்படி கீழே விழுறது எதனால் கீழே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, then it falls down due to the gravitational force of earth. ஓகேங்களா. ஸோ இப்போ the velocity of the object keeps changing as it falls down. கீழே விழும்பொழுது அதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். This change in velocity must be due to the force acting on the object. எர்த்துக்கும் அந்த ஆப்ஜெக்ட்க்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் சொன்னோம் இல்லையா, அதனுடைய ஃபோர்ஸ். அப்போ எர்த்துக்கும் அந்த ஆப்ஜெக்ட்க்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி must be due to the force acting on the object. ஸோ அப்போ நம்ம எர்த்துலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிறதுனால அந்த ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு டிக்ரீஸ் ஆகும், இல்லை சேஞ்சஸ் ஆகிட்டு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் வாட் எவர் திஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, this is called as this is called universal law of gravitation அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. ஓகேங்களா.
அண்ட் அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், த ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி இஸ் டியூ டு த எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது எதனால் கிடைக்குது, எர்த்ஸோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நான் சொன்னது தான் திரும்ப அகெயின் சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி மேலே போடுறோம், அது கீழே வரும். அப்படி கீழே வரும்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகி 0 வந்து திரும்ப கீழே வரும். அப்படி கீழே வர்றது எதனால் கீழே வரும் அப்படின்னு சொன்னால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் எர்த், அதனால் கீழே வரும். அப்படி அது வந்து நம்ம எதை கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் கூட நம்ம ரிலேட் பண்ண முடியும். என்னென்னா எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆன் தி எர்த் வந்து அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அட்ராக்ட் பண்ணும்பொழுது எர்த்துக்கு மேலே போன அந்த ஆப்ஜெக்டை எர்த்தோடைய ஃபோர்ஸ் என்ன ஆகும், அட்ராக்ட் பண்ணும். அப்படி கீழே வரும்பொழுது அந்த வெலாசிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதை தான் நம்ம ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி நமக்கு தெரியும் டெஃபினேஷன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி நமக்கு ஆக்சலரேஷன் தெரியும். ஸோ அப்போ திஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆக்சலரேஷன். எதனால், டியூ டு கிராவிட்டி. ஸோ திஸ் இஸ் கால்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி and it is denoted by the letter G and its unit is SI unit is meter per second square. meter per second square. நல்லா புரியுதா இல்லை அகைன் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை கீழேருந்து மேலே அப்படி தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போடும்பொழுது என்ன ஆகுனா, நம்ம இனிஷியலாக கொடுக்கக்கூடிய வெலாசிட்டி கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் வெலாசிட்டி 0. வெலாசிட்டி வேனிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சமாக கீழே இறங்கும். ஸோ அப்படி கீழே இறங்கும், அதாவது பர்டிகுலர் ஹைட் போனதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், கீழே இறங்கும். அப்படி கீழே இறங்குறது எதனால் இறங்கும் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த். ஸோ அப்போ அப்படி கீழே இறங்கும் பொழுது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்தது அந்த ஆப்ஜெக்ட் கீழே இறங்கும் பொழுது கண்டிப்பாக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சலரேஷன் சொல்லுவோம். எதனால் சேஞ்ச் ஆகுது, கிராவிட்டினால சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி and it is denoted by the letter G and its unit is meter per second square. meter per second square. and இதனுடைய மீன் வேல்யூ தான் நம்ம வந்து 9.8 நம்ம சொல்கிறோம். இந்த மீன் வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை தான் நம்ம 9, அதாவது அதோட வேல்யூ, ஜியோட வேல்யூ வந்து எப்போவுமே என்னது 9.8. மீன் வேல்யூ ஆஃப் ஜி இஸ் 9.8 meter per second square. meter per second square. This means that the velocity of your body during the downward free fall motion varies by 9.8 meter per செகண்ட் ஸ்கொயர். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம மேலே போட்ட அந்த ஆப்ஜெக்ட் கீழே இறங்கும் பொழுது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது எவ்வளோ சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா, பர் செகண்டுக்கு ஃபார் எவ்ரி செகண்ட் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அளவுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அப்படியே சேஞ்ச் ஆனாலும் however the value of G is not the same at all points on the earth. அப்போ நம்ம ஒரு செகண்டுக்கு வந்து 9.8 வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த வேல்யூ நமக்கு எப்படி இருக்காது அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. however the value of G is not the same at all points on the earth. ஜியோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். எப்படின்னா டெப்த்தில் எப்படி சேஞ்ச் ஆகும், ஆல்டிடியூட் எப்படி சேஞ்ச் ஆகும், கிராட்டிடியூட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதை இன்னும் ஃபர்தராக நம்ம ஹையர் ஸ்டடீஸில் நம்ம படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போவே கூட நம்ம ஒரு சில வேல்யூஸ் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அடுத்தது யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் தென் வாட் ஆர் த பிரின்சிபிள் ஆஃப் ராக்கெட் ப்ரொபல்ஷன் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ப்ரொபல்ஷனுடைய பிரின்சிபல்ஸ் ஒர்க்கிங் என்னன்றதையும் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி மாஸ் வந்து மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது ராக்கெட்டோட ப்ரொபல்ஷனில் சொன்னோம் இல்லையா, அது பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.